தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும் என்ன மோடி அரசு என்ன செஞ்சாலும் எதிர்க்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க எது செஞ்சாலும் நாங்க எதிர்க்கிற மாதிரியே செஞ்சா நாங்க என்னதான் செய்யறது? ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா? ஏதாவது ஒரு வேலை உருப்படியா இருக்கா? கறி கறின்னு கத்திட்டே இருந்தாங்க, இப்ப வரி வரின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வரிக்கு பேர் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரி. ஆனா சரக்குக்கு மட்டும் வரி கிடையாது. எப்படிப்பட்ட நாடு? என் தம்பி கல்யாண சுந்தரம் குறிப்பிட்டது மாதிரி, அவரு குஜராத் முதல்வராக இருக்கிற போது நோ நகிஹே ஜிஎஸ்டி பேசிட்டு என் பிணத்தின் மீதுதான் இந்த ஜிஎஸ்டி வரி மசோதாவை கொண்டு வர முடியும். இப்ப பிரதமர் ஆயிருக்கலாம், பிணமா இருக்கலாம். இப்ப எப்படி நிறைவேறிச்சு? மொத்தமா ஒரு வாரம் நீங்க இந்தியாவுக்கு இருந்த மாசத்துக்கு சொல்லுங்க, இந்த பதவியேற்ற நாள்ல. இப்ப எங்க போயிட்டிய? நேற்று பாக்குறேன், அப்படி டாட்டா எங்கடா போறாருன்னு கேட்கிறேன். இத்தாலி, இஸ்ரேல் போயிட்டு இத்தாலிக்கு போயிட்டு. எந்த நாட்டுக்கு போறாரு வர்றாரு? ஒரு திட்டத்தை போட வேண்டியது. நாடெங்கிற மக்கள் ஐயோ அது சரியில்லை கத்திட்டு இருப்பான், பறந்துடுவார். அப்புறம் இதெல்லாம் மறந்துட்டு திருப்பி இறங்கிடுவார். இறங்கி வேற ஒரு முட்டை போட்டு கிளம்பிடுவார். ஒரு தம்பி எழுதியிருக்கான், நீ வாரம் ஒரு புது இந்தியாவை பத்து போட்டுக்கிட்டு கிடக்குற, நாங்களும் வழி இல்லாம அதை வளர்த்துட்டு கிடக்கிறோம். இப்ப பணத்தை செல்லாதுன்ட்டு புது இந்தியா பிறந்துருச்சுட்டாங்க. நானும் பல இடங்களை தேடி பார்த்தேன், எங்கேயும் பெத்து போட்டிருக்காங்க. கேடு கட்ட ஒரு கூட்டத்துக்கு நாட்டை கொடுத்துட்டு வரி. எதுக்கு வரி? ஊதுவத்தி, மெழுகுவத்தி, கொசுவத்தி, ஊருக, இதெல்லாம் அனில் அம்பானி அதானி மாட தயாரிச்சுட்டு இருக்கான். யார் தயாரிக்கிறான்? ஒரு எங்கேயாவது ஒரு குடிசை வீட்டுல உட்காந்துட்டு மெழுகுவத்தி அடிச்சுட்டு இருப்பான், ஒரு கொசுவத்தி ஊதுவத்தி தயாரிப்பான். ஒரு சிறு குறு தொழில், ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு தற்சார்பு. அவன் ஊதுவத்தியை தயாரிச்சு அங்க இருக்கிற 10 கடைகளுக்கு விற்பான். அவனும் வாழ்வான், இவனும் வாழ்வான். இந்த தற்சார்புல அடிக்கிறான். இந்த தொழிலை எல்லாம் செய்ய முடியாத நிலைக்கு உன்னை தள்ளிடுவான். யார் செய்வா? வெறும் முதலாளிகள் செய்வான். எப்படி இருக்கு? பெட்ரோல் டீசலுக்கு வரி இல்ல, ஜிஎஸ்டி இல்ல. இந்த பதஞ்சலின்னு ஒண்ணு வைக்கிறான் பாரு, ஒரு பரதேசி வைக்கிறான் பாரு. உலகத்துல யோகாவை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. யோகா என்பதை மென் அசைவு, மென்மையா செய்யணும், மெதுவா செய்யணும். ஒரு கோழி இறக மேல இருந்து விட்டோம்னா அது எவ்வளவு மெதுவா இறங்குமோ அப்படி செய்யணும். நாங்கெல்லாம் கராட்டை கத்துக்கும் போது காட்டுத்தனமா அடிச்சு கிடந்தோம். அப்புறம் கை இந்த மூட்டுலாம் வலி வந்துருச்சு, ஆய்வு செஞ்சான். அப்படி செய்யக்கூடாதுன்னு எப்ப சொல்றான்? பல ஆண்டுகள் எல்லாருக்கும் மூட்டு வலி கால் வலி வந்த பிறகு சொல்றான். அப்புறமா என்ன பண்ணான்? காய்ச்சின்னு மாத்தனான், மெதுவா அசைக்கணும். அப்படிதான் யோகா செய்யணும். இவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் இறக்குமதி செய்யறான். கார் இறக்குமதி, செல்போன் இறக்குமதி, வெங்காயம் இறக்குமதி, வெள்ளப்பூண்டு இறக்குமதி, பருப்பு இறக்குமதி, எதை ஏற்றுமதி செய்யறான்? யோகா. இந்தியா உலகத்திற்கு கொடுத்த கொடை யோகா. இந்த இந்தியாவுக்கு கொடையா கொடுத்தவன் தமிழன். அதை நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு தான் நீங்க திட்ட. எங்கள் மூதாதைகள் வகுத்த ஓகம்தான் சமஸ்கிருத மொழியில் யோகாவா மாறி இருக்குது. எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டு கூடாது. இந்த யோக கலையை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்வாரு இந்த ராம்தேவ். நீங்க என்னைக்காவது காலையில தொலைக்காட்சி பாருங்க, அவர் தயாரிக்கிற பொருள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. எப்படி இருக்கு? நாம என்ன கேள்வி எழுப்புறோம்? இந்த வரி சுழியம் 5 விழுக்காடு, 12 விழுக்காடு, 18 விழுக்காடு, 28 விழுக்காடு, இப்படி 5 தரமா பிரிச்சுட்டு இந்த வரி. இதுல 5 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கிற நாடு கனடா. என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள், என் அருமை பெற்றோர்கள் கவனிக்கணும். இந்த 5 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கிற நாடு கனடா தன் நாட்டு மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை தரமாக, சமமாக, இலவசமாக கொடுக்குது. 7 விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கிற நாடு சிங்கப்பூர். இது தன் நாட்டு குடிமக்களுக்கு கல்வியை, மருத்துவத்தை ஆக சிறப்பாக இலவசமாக கொடுக்குது. இதுல கல்வியில உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குல்ல, அதுல 3வது இடத்துல சின்ன நாடு, சென்னையில் பாதிதான் இருக்கும் சிங்கப்பூர். 45 நிமிஷத்துல மொத்த நாட்டையும் சுத்திட்டு வந்துடலாம். அந்த நாடு உலகத்தரத்தில் கல்வியில் 3வது இடத்துல இருக்கு.
இப்ப நாம என்ன கேள்வி எழுப்புறோம்? 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிற என் நாடு இன்னும் 2 விழுக்காடு கூட சேர்த்து போட்டுக்க. ஆனால் கல்வி மருத்துவத்தை தரமாக சமமாக எல்லோருக்கும் இலவசமா தருவியா? தருவியா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்பளவுல கிடைச்ச மருத்துவம் சேலத்துல இந்த கூட்டத்தை கட்டிட்டு என் சொந்த மக்களுக்கு இருக்குமா? தான் பேச்சு. அம்மையார் சோனியா காந்திக்கு உடம்பு முடியல, அமெரிக்கால மருத்துவம். சகோதரர் யுவராஜ் சிங்குக்கு புற்று, அமெரிக்கால மருத்துவம். எங்களுக்கு புற்று, நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான். என்ன மருத்துவம் இருக்க நீ ஒரு திட்டம் கொண்டாட, வரி ஒரே மாதிரி வரி. ஒரு இடத்துல உண்மை பேசியிருக்காங்க, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை, அதை மட்டும் உண்மை பேசியிருக்காங்க. இது நாடு இல்ல அன்பிற்குரியவர்களே, இது சந்தை. இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை என்பது வர்த்தக பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதார கொள்கை. திரும்ப திரும்ப என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், எந்த நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ, எந்த நாடு தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதோ, அந்த நாடுதான் பாதுகாப்பாக வாழும் வளரும். என்ற நாடு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதோ அந்த நாடு ஒருபோதும் வாழாது, வளராது, செத்து போகும். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டின் தலைவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களாக இருந்த அந்த முதலாளிகளின் லாப தேவைக்கு சேவை செய்வார்களே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக இருந்து ஒருபோதும் சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். இதை எழுதி வச்சுக்க. இதுல மோடி இல்ல, அவங்க அப்பா வந்தாலும் செய்ய முடியாது. இப்ப நான் மோடியே தரகருங்கிறேன், புரோக்கருங்கிறேன். நீங்க இல்லைன்னா நிறுவீங்க. இப்ப எதுக்கு தள்ளி இருக்காரு? இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஏன் போனாரு? அதுக்கு முன்னாடி ஜெர்மனி ஏன் போனாரு? ஏன் போனாரு? அதனால இந்தியா எங்க வளர்ந்துருக்கு? எனக்கு நகமும் முடியும் தான் வளருது. வேற என்ன வளருது இந்த நாட்டுல? சொல்லு, என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. இந்த 3 ஆண்டுகளில் அவர் போகாத நாடு அது. அந்த பயணங்களால் இந்த நாட்டுக்கு விளைந்த நன்மை என்ன? என்ன நன்மை? அந்நிய முதலீடுகளை கொண்டு வரீங்க. எல்லா நாடு ஏன் நாட்டில் முதலீடு செய்தாரா? இதில் எந்த நாட்டில் ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கு? ஒண்ணு இல்ல. ஆனால் என் நாடு முதலீடு செய்திருக்கு. எதுல? சுவிஸ் வங்கி இல்ல. எப்படா இந்த நாடு வாழும் வளரும்? ஒரு தத்துவம், மண்ணின் வளத்தை கொண்டு மக்களின் பேராற்றலான அந்த உழைப்பை கொண்டு உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்கிற நாடுதான் பொருளாதாரத்தில் வளரும். வெறும் வரியை போட்டு வாங்கி சாப்பிடணும் எப்படி வளரும்? வரியை மக்களிடம் இருந்து, உழைக்கும் மக்களிடம் வரியை சுரண்டி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துவிடும், மேம்பட்டு விடும் என்பதை நம்புவது மாதிரி ஒரு அடி முட்டாட்டம் உலகத்தில் உண்டா? எப்படி 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 வளரும்? எனக்கு சோறே போட மாட்டேன், தண்ணியும் கொடுக்க மாட்டேன், ஆனா தினம் 100 மில்லி ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிருவேன்னா நான் செத்துலடா போயிருவேன். என்ன செய்ய போற? இந்த வரியை வாங்கி என்ன செய்ய போகுது என் நாடு? என் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகுது? கல்வி தரமா கொடுக்க போகுதா? மருத்துவத்தை தரமா கொடுக்க போகுதா? தடையற்ற மின்சாரம் தேசமெங்கு வந்துருமா? என்ன வரும்? நாளையில இருந்து சுங்கச்சாவடி, இந்த டோல் வசூலிக்கிறானே இந்த திட்டு பெருக, அதுல இருந்து இந்த நாடு இது விடுபட போதா அந்த நாடு மக்களும்? இல்ல. இந்த இளவு வரி, இந்த சனிய வரி, இதுல டோல் வரி வேறு, சுங்க வரி வேறு. கால கொடுமை, கால கொடுமை. அடிமை இந்தியாவில் கூட நாம் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டி கிடக்கல. விடுதலை பெற்ற நாட்டுல 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டி கடந்து போறோம். ஒரு கார் வாங்கும் போது, உந்தூர்லி வாங்கும் போது அதுக்கான வரியை எடுத்துக்கிறான். ரோடு டாக்ஸ், சாலை வரி. அது போக சாலையில 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வாங்குறான். அப்ப அந்த சாலை வரி எந்த சாலையில் ஓட்டுவதற்கு எடுத்தா என்ன? எவர்கிட்டையும் பதில் இல்லை. நுட்பமா விளங்கணும். அதனால என்ன சொல்றான்? இவர்கள் திருடர்கள், மக்களின் உழைப்பை சுரண்டுகிற வர்க்க சுரண்டர்கள். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பிடல் காஸ்ட்ரோ சொல்றான், மனிதனை மனிதன் சுரண்டுகிற நிலை இருக்கிற வரை அந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்க முடியாது. மனிதர்களுக்கிடையே சமத்துவமின்மை நீடிக்கிற வரை அந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, இருக்கவே முடியாது என்கிறார். இங்க என்ன ஜனநாயகம் இருக்குது? என்ன ஜனநாயகம் இருக்கு? கொடுமை.
அது பேசுறதுல எந்த பாதிப்பும் இல்ல. பாதிப்பு இல்லாம ஏன் திரையரங்கெல்லாம் மூடி கிடக்கு? பாதிப்பு இல்லாம ஏன் உணவகங்கள்லாம் வெறிச்சோடி கிடக்கு? எதுக்கு? பாதிப்பு இல்லாம திரையரங்கு மூடி போட்டு போராடுறதுக்கு, பல லட்சக்கணக்கான இழப்புகளை சந்திச்சு கொண்டு திரையரங்கு உரிமையாளர்கள் போராடுவதற்கு காரணம் என்ன? சகித்துக் கொள்ள முடியாது, தாங்க முடியாது இந்த வரிச்சுமைங்கிறதா அவங்க எதிர்ப்பு காட்டுறாங்க. சரக்குக்கு சாராயத்துக்கு வரிவிலை கொடுக்கிறோம், இந்த திரைப்படத்தில் கொடுத்திருக்கோம் இல்லையா? இது மொத்தமாக மாநில உரிமையை பறிக்கிற ஒரு கொடிய செயல். இது கூட்டாட்சி, இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. இப்ப நான் எனக்கு உரிமை இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன்? குடிசையில தயாரிக்கிற பொருள் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும். ஓலை கொட்டானுக்கு ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க. ஓலை கொட்டானுக்கு எப்படி இருக்கு? அப்ப ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு மக்கள் வாழ தேவையில்லை என்று இந்த அரசு முடிவெடுத்துருச்சு. நம்ம எல்லாம் யாரையா பார்த்தோம்னா, இன்னும் நீ போகலையா, இங்கேயா நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நீங்க எல்லாம் இன்னும் சாகலையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இதுதான் அவங்க எதிர்பார்க்கிறது. மீனவர்களா 840 பேர் மீனவர்கள் சத்தம் ஏதாவது கேட்டிருக்கா? கேட்கல. 200க்கும் மேற்பட்ட விவசாயி சத்தம் அரசு ஏதாவது கேட்டிருக்கா? கேட்கல. இந்த காட்டுக்குள்ள சத்தம் 20 பேர் ஏதாவது அரசு கேட்டிருக்கா? கேட்கல. ஏன்? நம்ம வாழ தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டான். கதிராமங்கலம் கண்டுகொள்ள ஒருத்தனும் இல்ல, காவல்துறை நுழைய விட மாட்டேங்குது நம்மள. கதிராமங்கலம்ங்கிறது ஒரு வார்த்தை இல்லது. வரலாற்றுல என்ன பேர் அதுக்கு? கதிரை அறுத்து நெற்கதிரோடு அப்படி கூரையில் வேஞ்சிருக்கான். அவ்வளவு வசதியா இருந்துச்சு, அவ்வளவு விளைஞ்சிருக்கு. நெற்கதிரை வைக்கோல போட்டு மேல நெற்கதிரை போட்டு வேய்ந்ததாலே அது கதிராமங்கலம் என்று பெயர் வாங்கியிருக்கு. கடல்ல மூழ்கி முத்தெடுத்திருக்கான். நம்ம பாட்டங்க கண்ணல்ல கரும்புல இருந்து முத்தெடுத்திருக்கான். சடையப்ப வள்ளல் என்ற நமது பாட்டன் கதிராமங்கலத்தில் பிறந்த அந்த பெருந்தகை இல்லைன்னா கம்பனும் இல்ல, உனக்கு ராமாயணம் என்கிற இதிகாசமும் இல்ல. நீ விளங்கணும். அந்த கதிராமங்கலம் மக்கள் தான் கதறி அழுது கொண்டு நிற்கிறார்கள். நாம் கையை பிசைந்து கொண்டு கையேறு நிலையில் நின்று கொண்டிருக்கோம். தண்ணியை நான் பாக்குறேன், மஞ்சளா இருக்கு. இது என்ன சொல்றான்? மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுனால ஒரு பாதிப்பும் வராதுங்கிறான். அப்ப தண்ணிய மஞ்சளாச்சு. எல்லா பிரியமா சின்னமா அக்கா தங்கச்சி என்னை சுத்தி நின்று அழுகிறாங்க, எங்களை காப்பாத்தி கொடு, எங்களை காப்பாத்தி விடு, குடிக்க தண்ணி இல்லைன்னு. இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு சோற சமைச்சா அப்படி நொச நொசன்னு போயிருதுப்பா, அப்படியே குழஞ்சு போயிருதுப்பா, சாப்பிடவே முடியலப்பா அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. மக்களை கொண்டுட்டு இந்த எரிவாயுவை எடுத்து நீ என்ன செய்ய போற? எல்லாரும் நாங்க செத்துட்டோம், எதுக்குடா எரிவாயு கொள்ளி வைக்கவா எங்களுக்கு? எதுக்கு? இது ஒரு வளர்ச்சியா? நாங்க மீத்தேன் எடு, ஹைட்ரோ கார்பன் எடு எதிர்க்கல, ஆனால் நீ எடுக்கிற முறையை எதிர்க்கிறோம். அதான் இருக்கிறோம். என் பூமி தாயின் ஈரக்குலையை போய் அறுக்கிற, அதை நாங்க எதிர்க்கிறோம். 3.5 கிலோமீட்டர் கீழே போற, 11,000 அடிக்கு கீழே போற, என் நிலத்தை நஞ்சாக்குற, என் நீரை நஞ்சாக்குற, என் காற்றை நஞ்சாக்குற. அப்புறம் எப்படி நான் வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? இது இங்க புதிதா நடக்கல, உலகம் கூட நடந்திருக்கு. அதை நாங்க பார்க்கிறோம், படிக்கிறோம், அதனாலதான் துடிக்கிறோம், வேண்டாம்னு கதறோம். 1960 சோமாலியா பூமியின் சொர்க்கமா இருந்தது. பச்சை பசேர் என்று பச்சை கம்பளம் விரித்தது போல இருந்த நாடு இன்னைக்கு பஞ்ச பராரிகளின் தேசமா மாறி இருக்கு. பிச்சைக்கார நாடா இருக்குது. மனித கரியை மனிதனே தின்னு கொண்டு வாங்குறான். தலையை, குடலை, கையை கடிச்சு சுட்டு தின்னுட்டான். ஏன்? பசி. என்ன நடந்ததுங்க? இதேதான் பல்லாதிக்க நாடுகளின் வேட்டைக்காடாக மாத்தினான். வளர்ச்சி என்கிற வேலை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்போம் என்று போனான். இதேதான் நடந்தது அங்க. அணு கழிவுகளை கொண்டு போய் அவன் கடலுக்குள்ள கொட்டினான். ஆழி பேரலை சுனாமி வந்தது, தூக்கி அவன் நிலத்துக்குள்ள கொட்டிச்சு. கதை முடிஞ்சு. இது விளைச்சலுக்கு ஏதுவான நிலம் அல்ல என்று அறிவிச்சாங்க. அதோட முடிஞ்சு. பிச்சைக்காரர்கள் ஆனார்கள், பசியில் செத்தார்கள் மக்கள். பசி, வறுமை, போக்க வழி இல்லாம கடலை மறித்து கொள்ளையடித்தார்கள். கடல் கொள்ளையர்கள் என்று பழி சுமத்தியது. பசிக்கு உணவு கேட்டு நின்றவனுக்கு வயிற்றுக்குள் தோட்டாவை பரிசாக கொடுத்தது உலக வல்லாதிக்க நாடுகள். அந்த நிலை என் தாய் நிலத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் பெருந்தகப்பன் நம்மாழ்வாரின் வழியில் நடக்கிற பிள்ளைகள் இவ்வளவு கத்தி கத்தி கதறா வேண்டாங்கிறான். ஹைட்ரோ கார்பன் எடு,
ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் மக்கிய மர கழிவுல இருந்து எடுத்துக்கொள்ளுது ஹைட்ரோ கார்பனை. மக்கிய மர கழிவு இருக்குல்ல, அதுல இருந்து மீத்தேன் எடு வேணாம் சொல்லலையே. மக்கிய குப்பையிலிருந்து மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணத்திலிருந்து நீ அதுல இருந்து எடு. எதுக்கு என் பூமியை குடைந்து அதுல இருந்து எடுக்கிற? அதுதான் நம்ம வேணாங்கிறோம். உடனே என்ன சொல்லலாம், நம்ம தேச துரோகிம்பா, நக்சலும்பா, சமூக விரோதிம்பா, வளர்ச்சிக்கு எதிரானவர்களும்பா. அதுதான் இங்க நெடுவாசல்ல இன்னைக்கு வரைக்கும் போராட்டம். கண்டுகொள்ள ஒருத்தருக்கானா? அறிவார்ந்த சொந்தங்கள்ட்ட கேட்கிறேன், அரசை எதுக்கு நிறுவனம்? மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்கும், தீர்த்து வைக்கும்ங்கிறதான். எந்த பிரச்சனைக்காவது அரசு உடனடியா இறங்கி தீர்வு இருக்கா? அணுல அப்படியே 2 ஆண்டுகள் போட வச்சு போராடிய ஒவ்வொருத்தன் மேலையும் 200க்கும் மேற்பட்ட வழக்கை போட்டு முடிச்சது. ஜல்லிக்கட்டுக்கு போராடணும், 10 நாட்களுக்கு மேலாக பல லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடணும். ஒரே நாள்ல நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் இப்ப வந்து உங்க பிரச்சனை இல்லை, நாட்டின் பிரச்சனை, உங்க உணர்வோடு தான் நாங்க பயணிக்கிறோம், தயவு செய்து கலைஞ்சு போங்க, ஜல்லிக்கட்டு உறுதியா நடக்கும், அதுக்கான தீர்மானத்தை அரசு கொண்டு வரும், அதுக்கான முயற்சியை அரசு செய்யும். இதை பேசுவதற்கு இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இடையூறாக இருப்பது என்ன? தன்னை தேர்வு செய்த மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இவ்வளவு பெரிய இடைவெளி ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் வருகிறது? ஏன் வருது? தாமிரபரணியில போய் தண்ணி எடுக்காதீங்கிறான். தண்ணி எடுக்காதீங்கன்னு போராடின என்னுடைய சகோதரன் வேல்முருகன் மேல, அவர் கட்சிக்காரன் மேல தடியடி நடத்துது காவல்துறை. அங்க எடுக்கிற யாரு? கொக்கோ கோலா பெப்சிக்காரு. இப்ப இந்த அதிகாரம் மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா? யாருக்காக வேலை செய்யுது? ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறவன் யாரு? ஹைதராபாத் பெங்களூரை சேர்ந்த அந்த ஜெம் லேபரேட்டரிக்காரன் ஒரு தனி முதலாளி, அவன் பிஜேபி காரன், அவன் தனி முதலாளி எடுக்க போறான். ஆனா போராடுகிற மக்களின் பக்கம் இல்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாம முதலாளிகளின் பக்கமே இந்த அதிகாரம் நிக்குது. அப்ப இந்த அதிகாரம் யாருக்கானது? யாருக்கானது? அதனாலதான் என்ன சொல்றோம், இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள், இவர்கள் முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, புரோக்கர்கள் என்று நம்ம சொல்றோம். அதான் அந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னைக்கு இந்த நாடு தற்சார்பு பொருளாதார கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை தளர்த்தி தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு, காந்தி கண்ட சுயராஜ்ய கொள்கைக்கு, காந்தியினுடைய உதவியாளர் ஐயா ஜே.சி. குமரப்பா கண்ட தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு, பசுமை பொருளாதார கொள்கைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த நாடு உருப்படும். இந்தியா வராது. ஆனா உங்க பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, இந்தியாவுக்கே சோறு போடுற நாடாக தமிழ்நாட்டை மாத்தி உலகத்துக்கே சோறு போடுற நாடாக மாத்துவோம் உங்க பிள்ளைகள். இப்ப நீர் இல்ல, சோறு இல்ல, நீரின்றி அமையாத உலகம். இப்ப நீர் இல்ல, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், குடத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் தண்ணீர் வேட்டைக்கு. சோறு இல்ல, சோறு போடுற விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கோம். காரை ஏற்றுமதி செய்கிற நம்ம நாடு சோறை இறக்குமதி செய்து கொண்டிருக்குது. நுட்பமா விளங்கிக்கணும். காரை இறக்குமதி செய்யலாம், சோறை இறக்குமதி செய்வது எவ்வளவு ஆபத்து என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு வரி, இன்னைக்கு வரி விதிச்சுட்டு ஐயா மோடி அரசு சொல்லுது 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். எப்படி வேலை கிடைக்கும்? என்கிட்ட வரியை வாங்குறதுல எப்படி உனக்கு வேலை கிடைக்கும்? எப்படி வேலை கிடைக்கும்? இந்த வரி யார் வசூலிக்க போறது தெரியுமா? யார் வசூலிக்க போறது? நான் ஒரு கடைக்காரன், பெரிய முதலாளி, நான் ஹோல்சேல் வியாபாரி, நான் 10 கடைக்கு சரக்கு போடுறேன்னு வச்சுக்கிறேங்க. நான் என்கிட்ட வாங்குறான் பாருங்க, அவன் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி வரியை நான் தான் வசூலிச்சு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. நல்லா விளங்கணும். ஒருவேளை அவன் கட்ட தவறிட்டா என் கையில இருந்து போட்டு கட்டணும். முடியல கைத்துல தொங்க பிடிச்சான். இது நல்லா விளங்கணும். ஒரு தம்பி எழுதிருக்கான், எப்படி எழுதிருக்கான் பாருங்க, கடை என் கடை, முதல் முழுக்க என்னது, உழைப்பு முழுக்க என்னது, ஆனா லாபத்துல எனக்கு 10 விழுக்காடு, உனக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு வரி இருக்குது, அதுபோல இப்ப 28 விழுக்காடு, 53 விழுக்காடு உனக்கு வரி கட்டிட்டு நான் எப்படி வாழ்றது? இப்ப அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, ஒண்ணு செய்ய, நீங்க லாபத்தை எடுத்துக்க வரி என்கிட்ட கொடுங்க. எப்படி எவ்வளவு அறிவார்ந்த திட்டம் பார்த்தீங்களா? இன்னொரு தம்பி என்ன எழுதிருக்கான்னு தெரியுங்களா, இந்த நாட்டுல வாழ பிடிக்கல, இந்த வரி சுமையை சமாளிக்க முடியல, சாகலாம், தற்கொலை பண்ணி முடிவெடுத்துட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? தீ குளிக்க போறேன், தீப்பெட்டிக்கு 18 விழுக்காடு வரி, கயிறுல தொங்கலாம் 20 விழுக்காடு வரி, பால்டாவை குடிக்கலாம் 28 விழுக்காடு வரி. அப்ப எப்படி
நீ தற்கொலை பண்ணி சாகுனாலும் வரி கட்டிட்டு தான் சாகணும். எப்படி கொண்டு நிறுத்திக்காம பாருங்க. பட்டாசு தொழிற்சாலைக்காரன் முறம் போராடிட்டு இருக்கான். நம்ம மக்கள் வாழ முடியாத நிலைமை அங்க வந்துருச்சு. ஊதுவத்தி, கொசுவத்தி, மெழுகுவத்தி, ஊறுகாய் செஞ்சவன் செத்தான், முடிஞ்சு. திரையரங்கு மூடுறாங்க. வந்து எல்லாத்தையும் சரி செய்யறவர் இதுக்கு எந்த சந்துக்களை படுத்திருக்காருன்னு தெரியல, வாய் திறக்கல. என்ன எல்லாம் சொல்றாங்க, ஐயா ரஜினிகாந்த் வந்தா சரி, மோடியை சொல்லிட்டு இருந்தாங்க. பல பேர் குடுகுடு படிச்சு வந்துட்டோம். மோடி வந்தா தெரியாது. அவங்க எல்லாம் எங்க படுத்துட்டாங்கன்னு தெரியல. எந்த இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு 10-20 நாடு மிச்சம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் சுத்தி பார்த்து வந்துருவாரு. இது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா எங்க அளவுக்கு அன்பு கொண்டு உங்களை நேசித்திருக்கிறதுக்கு யார் இல்ல. நாங்க தலைவர்கள் இல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள். அந்த இதுலதான் நாங்க சொல்றோம். ஒண்ணு நீங்க விளங்கிக்கிறீங்க. 70 ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போகுது நம்ம நாடு. 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடாது. ஏன்னா வித்துருவோம். ஏறக்குறைய 70 விழுக்காடு வித்துட்டான். இத முன்னாள் பிரதமர் ஐயா மன்மோகன் சிங், என்னை விட மோடி சிறந்த வியாபாரியாக இருக்கிறார். நான் சொல்லல, வேணா இருக்கு, அவர் பேசிருக்கிறது இருக்கு. என்னை விட சிறப்பாக வியாபாரம் செய்யும். அவரு பொருளாதாரம் படிச்சவரு, சுமாரா தான் பேசுவாரு. இவர் நல்லா வேற பேசுவாரு. இதர் மே நேசன் மே ஹை, மொத்த பேர் இங்கிட்டு பாக்க, திருப்பி அவார ஹை மே ஹை, சதன் சதன் மே ஹை, எந்திரிச்சு போகும்போது வேட்டியங்கான சட்டையங்கான உரிட்டு. இது ஒரு கொடுமை. கொடுமை கொடுத்துட்டு சிக்கிட்டான். தப்பிக்கிறது வழி தெரியல. பாரதிய ஜனதா வேகமா வளருதாமே அப்படின்னு நான் சிரிச்சேன். ஒரு பழுனை ரொம்ப பெருசா ஊதிட்டுனா என்னங்க நடக்கும்? ஒண்ணு வெடிக்கணும், சுருங்கி போகும். இப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் அந்த கட்சிக்கு நடக்கும். அது நினைக்குது தமிழ்நாட்டுல ஏதோ கால் உண்ட போறோம், வேறு உண்ட போறோம். யார் வீட்டு கல்யாணம் பார்த்த கால் உண்டிய பண்ணீங்க? கால் உண்ட போறோம், வேறு உண்ட போறோம். நீ தலையில நின்று குன்ன குடிக்க அன்னக்கா எடுத்துக்கு பாரு. அது ஒரு காலம், அது ஒரு காலம், அது ஒரு காலம். நீங்க இது சொல்லலாம், அது பெரியார் பூமி, அண்ணா பூமி, அதெல்லாம் இல்ல. இது வைகுந்தர் பூமி, இது வள்ளலார் பூமி, இது சிங்காரவேலர் பூமி, இது சிவானந்த பூமி, இது ரெட்டமலை சீனிவாசன் பூமி, அயோத்திதாச பண்டிதர் பூமி. இங்க நீ ஒன்னும் ஆட்ட முடியாது. இது எங்க முப்பாட்டன் தீரன் சின்னமலை உலகிய நிலம். இது பெரும்பாட்டன் பூலித்தேவனின் ஈழம் விளைந்த நிலம். இது எங்க அருமை பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் மருதுபாண்டியரும் வாழும் வேலும் எடுத்து விளையாண்டு நின்ற மண். இங்க கண்ட வேண்டவெல்லாம் கால் உண்டி ஆட்சி செய்யலாம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீ 8 நாள் சண்டை போட்டவன் யாரு? உங்களுக்கு சிவாஜி. 8 நாள், 8 மாசம் சண்டை போட்டவன் என் பாட்டு மருதுபாண்டி. நீ நல்லா கவனிச்சுக்க, வெள்ளக்காரனோட. நீ எங்கிட்ட இதெல்லாம் பேசிருக்காத. எல்லாத்தையும் கிழிச்சு தூர போட்டு ஹிட்லர் சொல்றான், டேய் இது உனக்கு பிடிக்கலையா, அது அப்படியே மேல ஏறிக்க, போயிட்டு கிழிச்சு போட்டு வேற எழுதிக்கங்க. அந்த வேலையை தான் நாங்க செய்வோம்.